ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தேனியில் இருக்கிற கம்பம் டிராவல்ஸ் ஆஃபீஸில் இருக்கோங்க. தேனி கம்பம் ரோட்ல கொட்டாக்குடி பிரிட்ஜுக்கு பக்கத்தில் கம்பம்ல இருந்து பெங்களூர் போற கம்பம் டிராவல்ஸ் ஆம்னி பஸ்ல நாம தேனியில இருந்து ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெங்களூருக்கு 2 கம்பம் டிராவல்ஸ் பஸ் போகுதுங்க. இது 8:30 மணிக்கு போற பஸ். இதுக்கு அடுத்து நமக்கு 9:30 மணிக்கு இன்னொரு பஸ் வரும். அதுலதான் நம்ம டிராவல் பண்ண போறோம். கம்பம் டிராவல்ஸ் புக்கிங் நம்பர் பாருங்க. தேனில சென்னை, பெங்களூர், பாண்டிச்சேரி, ஹோசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கடலூர், நெய்வேலிக்கெல்லாம் பஸ் இருக்குங்க. இந்த சைடு இருந்து சரி நம்ம வெயிட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் 1 hour இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பஸ். சூப்பரா இருக்கு. நம்ம பஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ நம்ம கம்பம் டிராவல்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துல தான் எஸ்ஆர்எஸ் டிராவல்ஸ் ஆஃபீஸும் இருக்குங்க. தேனி கம்பம் ரோட்ல. இது கம்பம் டிராவல்ஸோட சென்னை பஸ்ஸுங்க. இது போய் 5 நிமிஷத்துல வரும். நாங்க 5 or 10 minutesல பெங்களூர் பஸ். நிறைய பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க போல கம்பம் டிராவல்ஸ். கம்பம் டிராவல்ஸ்.in வெப்சைட்டே இருக்கு பாருங்க. நீங்க ரிசர்வேஷன் அங்க வெப்சைட்லயே பண்ணிக்கலாம். நான் மேக் மை ட்ரிப்ல பண்ணா மக்களே, நாம போற கம்பம் பஸ் வந்துருச்சுங்க. கம்பம் டிராவல்ஸ். நாம தேனியில இருந்து ஹோசூர் வரைக்கும் போறதுக்கு பஸ். ஸோ இது ஆக்சுவலா கம்பம்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. கரெக்டா 9:50க்கு வந்திருக்காங்க. வாங்க போட் பண்ணலாம். நல்லா இருக்குங்க, சூப்பரா. எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. நம்ம கம்பம் டிராவல்ஸ் பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பாருங்க. இது ஸ்லீப்பர் பிளஸ் சீட்டருங்க. நம்ம பஸ்ல ஸ்லீப்பர் சீட்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பாருங்க. பிளக் பாயிண்ட்ஸ், லைட்டு, ஸ்கிரீன்ஸ், பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரேக்கு. மேல் சீட்டுக்கு உங்களுக்கு ரேக் வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஸோ மக்கள் இன்னும் போட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேனியில இருந்து நிறைய வாழை இலைகள், அதுக்கப்புறம் வேற சில லக்கேஜஸ் எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கம்பம் டிராவல்ஸ் பஸ்லையுமே சில லக்கேஜஸ் எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பஸ்லேயும் சில லக்கேஜஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. சைட் லோவர்ல மட்டும் சீட்ஸுங்க, அதாவது உட்காந்துட்டு போற சீட்ஸு. சைடு அப்பரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற டபுள் சீட்டர் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாமே ஸ்லீப்பர் சீட்ஸ் தான். இங்கே பாருங்க, நான் மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணேங்க. லைக் 550 rupees தான் ஆச்சு. டைனமிக் ப்ரைஸிங்காக வச்சுருக்காங்க. அதனால நமக்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிக்கெட் ப்ரைஸ் கிடைக்குது மேக் மை ட்ரிப்பில். நல்லா இருக்குல்ல இன்டீரியர்ஸு, லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு.
பட் இது எதுவும் ஆப்ரேட் ஆகல. மேலே இங்கே பாருங்க, சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இன்னும் ஆன் பண்ணல. மேபி பஸ் எடுத்ததுக்கப்புறம் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் எடுக்க இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ரியர் வியூ காமிக்கலான்ட்டு வந்தேன். சூப்பரா லைட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களா. ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் பண்ணிக்கங்க இன்கேஸ் நீங்க புக் பண்ணணும்னா. ஸோ இந்த நம்பர்ஸ் கால் பண்ணி கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். கம்பம்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. தேனியில இருந்து கரெக்டா 10 மணிக்கு கிளம்பி இருக்குங்க. தேனி கம்பம் ரோட்ல இருக்கிற கம்பம் டிராவல்ஸ் போர்டிங் பாயிண்ட்ல இருந்து. ஸோ மோஸ்ட்லி ஆம்னி பஸ்ஸுங்கிறதுனால எல்லாமே பைபாஸ் வழியாக தாங்க போகும். எங்கேயுமே வந்து சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி போகாது. அன்லஸ் அதர்வைஸ் மக்கள் இறங்குற மாதிரி இருந்தாலும் போவாங்க, இல்லாட்டி ஃபுல்லாக பைபாஸ்லேயே போயிடுவாங்க. திண்டுக்கல் பைபாஸ், கரூர் பைபாஸ், சேலம் பைபாஸ், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, ஓசூர். டைம் 10:15 இருக்குதுங்க. பரவாயில்ல, 10:15 கூட நம்ம தேனி டவுன் பாருங்க நல்லா லைக் லைவ்லியா தான் இருக்கு.
ஸோ நம்ம பஸ் தேனியிலிருந்து எடுத்து வழியில் இருக்கிற போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசஞ்சர்ஸ் ஏத்திக்கிட்டு டுவர்ட்ஸ் வத்தலக்குண்டு டிராவல் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம கம்பம் டிராவல்ஸ் பார்த்தீங்கன்னா தேனிக்கு அப்புறம் வத்தலக்குண்டு, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி வழியா ஹோசூர் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் பெங்களூர் போவாங்க. ஸோ நாம அநேகமா காலையில ஒரு 4:35 போலலாம் வந்து ஹோசூர் ரீச் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். லைட்டா மழை தூரிட்டு இருக்குங்க. நம்ம தேனி தாண்டி பத்தலகுண்டு பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கும் போதே நல்லா லைட்டா மழை தூரி இருக்கு. ஸோ எல்லா பக்கமும் வந்து செம்ம சில்லுன்னு இருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த பகுதிகளில் இருந்து தான் வந்து நம்ம கொடைக்கானல் போறதுக்கான ரூட்டும் வந்து தேவதானப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல இருந்து தான் வந்து காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் இந்த லைக் போர்டிங் பாயிண்ட்ல இருந்து வத்தலகுண்டு ரீச் ஆகிறதுக்கு 4 கிலோமீட்டருங்க. ஸோ தேனி டிஸ்ட்ரிக்ட் தாண்டனே நாம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்குள்ள என்ட்ரானே நாம ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற டவுன் தான் வந்து வத்தலகுண்டு. ஸோ ஆல்ரெடி நாம ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா போட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பேசஞ்சர்ஸ். தேனிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வத்தலகுண்டு, திண்டுக்கல் தான் வந்து பெரிய நகரங்கள். தேனிக்கு பக்கத்துல நம்ம சென்னையார் பெங்களூர் போற வழியில. ஸோ இப்போ நாம வத்தலகுண்டு சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பெங்களூர்ல இருந்து வந்தாலும் சரி, சென்னையில இருந்து வந்தாலும் சரி, இன்கேஸ் நீங்க கொடைக்கானல் போகணும் அப்படின்னா இந்த வத்தலகுண்டு டவுன்ல இருந்து தாங்க பஸ் எடுக்கணும். இன்கேஸ் நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்தும் ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் இருக்கும் கொடைக்கானலுக்கு. பட் அந்த பஸ்ஸுமே பாத்தீங்கன்னா வத்தலகுண்டு டவுன் வந்துட்டு தான் போகும். ஸோ இப்போ நாம வத்தலகுண்டு டவுனுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சுங்க. என்ட்ரானே வந்து உங்களுக்கு ஃபுல்லா பஜார் ஏரியா தான். ரொம்ப பெரிய டவுன் கிடையாது. உள்ள என்ட்ரானே வந்து நீங்க பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணுவீங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் வந்து நிறைய லைக் என்ன சொல்றது ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கும். இங்க லாலா ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ கரெக்டாக பாருங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட் தாண்டிட்டு இருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சிறப்பு நிலை பேரூராட்சிங்க இது. தியாகி சுப்பிரமணிய சிவா பேருந்து நிலையம். ஸோ வத்தலகுண்டுக்கு பார்த்தீங்களா நம்ம சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவோட பேர் வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க ஃபுல்லா ஈரமா இருக்கு. இங்கேயும் மழை பெஞ்சிருக்கு. நாம நவம்பர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் வடகிழக்கு பருவமழை சீசன்ல. ஸோ ஆப்வியஸ்லி வந்து மழை பெய்யற சீசன் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கம்பம் டிராவல்ஸ் நம்ம சைட்ல இருக்கு பாருங்க. இது வந்து சென்னை போறது. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல தேனியில, இப்போ சைட்ல நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ கம்பம் டிராவல்ஸ் நிறைய ஆப்ரேட் பண்றாங்க பஸ்ஸஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 பஸ்ஸஸ் பார்த்துட்டேன். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சென்னைக்கு 2 பஸ்ஸஸ், பெங்களூருக்கு 2 பஸ்ஸஸ் பார்த்தோம். அது போக இன்னும் 2-3 பஸ்ஸஸ் இருக்கு. அது எந்த ஊருக்கு போறது அப்படி தெரியல. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லைக் 2+1 ஸ்லீப்பர், ஃபுல் ஸ்லீப்பர் கோச்சா இருக்கு. அல்லது நம்ம போற பஸ் மாதிரி வந்து கீழே மட்டும் சீட்டர், மற்றதெல்லாம் வந்து ஸ்லீப்பர் பஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. நம்ம இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஹோசூர்ல இருந்து தேனி வந்தோம்ல இந்த ட்ரிப்புக்கு, அப்ப கூட கம்பம் டிராவல்ஸ்ல தான் வந்தோம். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க எதுல புக் பண்ணாலும் சரி, ரெட் பஸ், மேக் மை ட்ரிப் அல்லது கம்பம் டிராவல்ஸ் வெப்சைட்லயே புக் பண்ணாலும் சரி, டைனமிக் பிரைசிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால மற்ற பஸ்ஸஸை விட ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. மேபி நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றதுனால இவங்களுக்கு எக்கனாமிக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். டிராவலர்ஸ்க்கான நமக்குமே வந்து இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். நான் வரும்போது வந்து 500, திருப்பி போகும்போது வந்து 600 ருபீஸ் தான். ஸோ எவ்வளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாருங்க நம்ம கம்பம் டிராவல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வத்தலகுண்டில் இருந்து திண்டுக்கல் போற வழியில பிரேக் நிறுத்தி இருக்காங்க, டின்னர் பிரேக். மோஸ்ட்லி எல்லா ஆம்னி பஸ்ஸஸுமே இங்கதான் நிறுத்துவாங்க போல. இங்க பாருங்க, டைம் 11:15 ஆகுதுங்க. நம்ம பஸ் எடுத்து 1 மணி நேரம் ஆச்சு, 1.25 மணி நேரம் ஆச்சு. 10 மணிக்கு கரெக்டா தேனியில இருந்து எடுத்தாங்க. கரெக்டா 11:15க்கு பிரேக் விட்டுருக்காங்க. லைட்டா மழை வேற தூருது. இங்க பாருங்க, இது ஆம்னி பஸ்ஸஸ் நிக்கிறதுக்கானவே ஒரு ஹப்பு போல. ஸ்ரீ சிவா ஹோட்டல் சொல்லிட்டு ஒரு தாபா.
நிறைய கம்பம் டிராவல்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட கம்பம் டிராவல்ஸ் பஸ் மட்டுமே ஒரு 4 பஸ் நிக்குது. ஸோ நம்ம சிவா ஹோட்டல்ல டீ, காஃபி, ஃப்ரெஷ் ஜூஸஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், பிவரேஜஸ், டின்னர், சாப்பாடு எல்லாமே இருக்குங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான இடத்துல தான் நிறுத்தி இருக்காங்க. பன்னெண்டு மணி ஆகுதுங்க. நாம திண்டுக்கல் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வத்தலகுண்டு தாண்டி பிரேக் விட்டாங்கல்ல 11:15க்கு, அது முடிச்சிட்டு அடுத்து நம்ம திண்டுக்கல் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. வத்தலகுண்டு, திண்டுக்கல் எல்லாமே வந்து மழை பெஞ்சிருக்கு. எல்லா டவுனும் ஈரமா இருக்கு பாருங்க. எல்லா பக்கம் தண்ணியா இருக்கு பாருங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி தாண்டிட்டு இருக்குங்க. ஸோ வத்தலக்குண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கேயுமே வந்து சிட்டிக்குள்ள போகல. மோஸ்ட்லி வந்து பைபாஸ்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. அதனால செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்குங்க. ஸோ பிரைவேட் பஸ்ஸஸ்ல போனா இது ஒரு அட்வான்டேஜ். லைக் எஸ்சிடிசி பஸ்ஸா இருந்தா நம்ம எல்லா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்குள்ளேயும் வந்து போயிட்டு தான் போவாங்க மோஸ்ட்லி. அன்லஸ் அதர்வைஸ் பஸ் கம்ப்ளீட்லி புக்டா இருக்கு, எந்த சீட்டுமே ஃப்ரீயா இல்ல, எங்கேயும் இடையில மக்கள் இறங்கல அப்படின்னா லைக் சிட்டிக்குள்ள போக மாட்டாங்க. அதர்வைஸ் சீட்ஸ் வந்து ஃப்ரீயா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி சிட்டிஸ்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல அதாவது பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் போவாங்க. அல்லது யாராவது அதாவது நடுவழியில் இருக்கிற ஏதாவது சிட்டிஸ்ல இறங்குறாங்கன்னா கண்டிப்பா போயிட்டு தான் போவாங்க. பட் ஆம்னி பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எண்ட் டு எண்ட் புக் ஆயிடும். அதுவும் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி புக் ஆயிருக்கும். மேபி வீக் டேஸ்ல ஏதாவது சீட்ஸ் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிட்டிஸ் குள்ள போயிட்டு போவாங்க. இல்லாட்டி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அடிச்சு தாக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் வந்து டைமிங் கீப் அப் பண்றதுல பெஸ்டா இருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா சில ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிறைய பார்சல்ஸ் லக்கேஜஸ் எல்லாம் ஏத்திட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பஸ்ஸஸா இருந்தா மட்டும்தான் வந்து எங்க பார்சல் லைக் போர்டிங் அண்ட் டீபோர்டிங் பண்ணமோ அங்க வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அவங்க பார்சல் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து செம்ம ஸ்பீடா போயிடுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி எல்லா ஆம்னி பஸ்ஸஸ்லயுமே பாத்தீங்கன்னா இப்போ செம்மையா லைக் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வரும்போது கூட கம்பம் டிராவல்ஸ் வந்து கொஞ்சம் ஓல்ட் மாடல் பஸ்ஸா இருந்துச்சுங்க. இப்ப நாம போயிட்டு இருக்கிற கம்பம் டிராவல்ஸ் பஸ் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. எக்ஸ்டீரியர்ஸும் சரி இன்டீரியர்ஸும் சரி செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க ஜேர்னி. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்க, கம்பம் தேனி டிராவல் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா கம்பம் டிராவல்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா டைம் கீப் அப் பண்றாங்க, ஸ்டாஃப் பிஹேவியரும் நல்லா இருக்கு. ஸோ இடையில நிறுத்துற தாபாஸும் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கு. நம்ம இப்போ நம்ம தேனியில இருந்து எடுத்தோன்னே வத்தலக்குண்டு தாண்டினதுக்கு அப்புறம் நிறுத்தினாங்க இல்லையா, ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த தாபா நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் லைக் லேடி பேசஞ்சர்ஸ் எல்லாம் டிராவல் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் நல்லா ஹைஜீனிக்கான ஒரு வாஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான தாபா இருந்தா தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய ஃபுட்டு, பீவரேஜஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரே பிளேஸ்ல கிடைக்கிற மாதிரியான ஒரு தாபால தான் நிறுத்தினாங்க. ஸோ கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு நம்ம கம்பம் டிராவல்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது. சேலம் தாண்டி ஓமலூர் டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கரெக்டா காலங்காத்தால 3:30 மணிக்கு தோப்பூர் டோல்கேட் பக்கத்துல டீ பிரேக் எடுத்திருக்காங்க.
ஐ லவ் TN29. TN29 தர்மபுரி ஆர்டிஓ நம்பருங்க. ரெண்டு கம்பம் டிராவல்ஸ். ஒன்னு நாம பஸ், இதுதான் நாம போயிட்டு இருக்கிற பஸ். இது இன்னொரு பஸ். ரெண்டுமே கம்பம் டிராவல்ஸ் தாங்க. காலங்காத்தால செம்ம சில்லுன்னு இருக்குங்க. மழை வேற தூரி இருக்கும் போல. செம்ம சில்லுன்னு இருக்கு. நம்ம மார்னிங் டீ பிரேக் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம கிருஷ்ணகிரி டோல்கேட்டும் தாண்டியாச்சுங்க. கிருஷ்ணகிரியில இருந்து பெங்களூர் போற ஹைவேல. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எலிவேஷனா இருக்கும். கிருஷ்ணகிரியில இருந்து ஹோசூர் போற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குங்க. நம்ம சூளகிரியெல்லாம் தாண்டிட்டா அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஹில் ஏரியாவா இருந்தாலுமே வந்து ஹோசூர் சுத்தியுமே வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆயிருச்சு இப்போ. ஸோ ரோடோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்.
இருக்குங்க. நம்ம க்ளோஸ் டு ஹோசூர் ரீச் ஆனோடனே வந்து சானமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு ஏரியா கிராஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு ஒரு 2 to 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. அதுக்கப்புறம் நாம வந்து ஹோசூர் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிடுவோம். ஸோ நம்ம காலையில அரௌண்ட் 4:30க்கு டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இந்த டைம்க்கே வந்து எவ்வளவு டிராஃபிக் பாருங்க. ஏன்னா கிருஷ்ணகிரி வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி, சென்னை சைட்ல இருந்து வர ஹெவி வெஹிக்கிள்ஸும் சரி, ஆந்திரா சைடு இருந்த ஹெவி வெஹிக்கிள்ஸும் சரி, நம்ம கோலார் பக்கத்துல இருந்து வருது இல்லைங்களா கிருஷ்ணகிரிக்கு, அந்த டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் சேலம் சைட்ல இருந்து வர டிராஃபிக்கு எல்லாமே வந்து கிருஷ்ணகிரியில ஜாயின் ஆயிட்டு நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி தான் வந்து டுவர்ட்ஸ் ஹோசூர் பெங்களூர் டிராவல் ஆகும். அப்படிங்கிறதுனால 24/7 வந்து இந்த ஹைவே பர்டிகுலர்லி கிருஷ்ணகிரியிலிருந்து பெங்களூர் ரீச் ஆகிற ஸ்ட்ரெச் வந்து எப்பவுமே டிராஃபிக்கா தாங்க இருக்கும். நம்ம எவ்வளவு காலங்காத்தாலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இப்பவுமே வந்து எவ்வளவு டிராஃபிக் பாருங்க. பத்தாவதுக்கும் வந்து ரோடு வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் அரௌண்ட் 5 o'clock ஆகுதுங்க. நாம ஹோசூர் சிட்டிக்குள்ள ரீச் ஆயாச்சு. ஸோ ரோடோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ரோடு ஏற்கனவே சொன்னா இல்லையா, கிருஷ்ணகிரியிலிருந்து நம்ம பெங்களூர் போகிற வரைக்குமே வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் எந்த டைம் ஆஃப் த டே வந்தாலும் சரி, டே ஆர் நைட் வந்தாலும் சரி, எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணகிரியிலிருந்து வந்து ஒரு எலிவேஷனில் தான் ஹோசூர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹோசூர் பெங்களூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹில் ஏரியா மாதிரி தாங்க இருக்கும். அதனால செம்ம குளிராக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் மற்ற சிட்டிஸை விட பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் தவிர மினிமம் ஒரு 4 degreesல இருந்து மேக்சிமம் 6 degrees வரைக்கும் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ காலங்காத்தால நாம் 5 மணிக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது எவ்வளவு பனி படர்ந்துட்டு செம்ம சில்லுன்னு இருக்குங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 5-10 minutes தான் நம்ம ஹோசூர் போய் இறங்கிடலாம். ஸோ இப்போ நம்ம சிப்காட், நம்ம ஹோசூர் சிட்டிக்குள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்காட் இருக்கும். 2 சிப்காட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹோசூர்ல. ஸோ நம்ம ஹோசூர் சிட்டி என்ட்ரானே வந்து ஒரு சிப்காட் இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பெங்களூர் பார்டர் இருக்கும் இல்லையா, அதாவது கர்நாடகா பார்டர் இருக்கும் இல்லையா, ஜூஜுவாடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்துல இன்னொரு சிப்காட் இருக்கும். அதை தவிரவே பார்த்தீங்கன்னா ஹோசூர் சிட்டி சுத்தியுமே வந்து எக்கச்சக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து டிராவல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும். ஸோ நம்ம இறங்க வேண்டிய டைம் வந்துருச்சுங்க. வாங்க ரெடி ஆகலாம். பேக்லாம் எடுத்துட்டு போய் நிக்க வேண்டியதான். மக்கள் ஆல்ரெடி இறங்க ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. நம்ம கம்பம் டிராவல்ஸ் நம்மள விட்டுட்டு கிளம்பிடுச்சுங்க. ஸோ ஹோசூர்ல கரெக்டா நம்ம சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்ல தான் பஸ் நிற்பாங்க. இங்க பாருங்க, எல்லா ஆம்னி பஸ்ஸஸும் இங்கதான் நிற்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனியிலிருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த
கம்பம் டிராவல்ஸ் பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Hosur bus standing. See you.